அம்பாள் நகர் போவோமா? ஏறுங்க சார். ஏண்டி ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது. பைக் ரிப்பேர்ல இருக்குன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க. எதுக்கு நீ இப்ப கத்துற? உன்னால தாண்டி. இன்னைக்கு வெளில போவேனான்னு சொன்னா கேட்டியா? நான் உன்னை பார்க்கணும் தானே கூப்பிட்டேன். அப்போ வெயிட் பண்ணு. எது கால் பண்ணி டென்ஷன் பண்ற? நீ ஒன்னும் அவ்வளவு டென்ஷனோட என்ன பார்க்க வர வேணாம். வராத. ஏய், என்ன விளையாண்டு இருக்கியா? பார்க்கணும்னு கூப்பிட்டு இப்போ வர வேணான்னு சொல்ற. என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரமா தெரியுதா உனக்கு? உன்னை லவ் பண்ண பாரு. நான் தான் பைத்தியம். வைடா போன. ஃபோனை கட் பண்றா. என்ன லூசு நினைச்சிட்டு இருக்காளா? ஏங்க இப்போ எதுக்கு வண்டி நிப்பாட்டினீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. என்ன பேசணும்? இப்ப நீங்க அந்த பொண்ணு கால் பண்ணி திட்ட தானே போறீங்க. நானே பைக் ரிப்பேர் ஆச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். எப்போ வருவேன்னு கேட்குறா, வருவியா மாட்டேன்னு கேட்குறா. இப்போ வராதுன்னு சொல்றா. சரி, நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? நான் தானே தப்பு பண்ணேன்னு சொல்வீங்க. தெரியும், பொண்ணுங்க எப்பவுமே பொண்ணுங்க தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்படிலாம் இல்லைங்க. வேற எப்படி? உங்களை பார்க்கணும்னு அந்த பொண்ணு தானே சொன்னாங்க. ஆமா, அவ தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா. இப்போ அவளே வர வேணான்னு சொல்றாளே. சரி, எப்போ கூப்பிட்டாங்க உங்களை பார்க்கணும்னு? நேற்று ஃபோன்ல. நேத்து போன்ல பேசுறப்ப ரெண்டு பேரும் நல்லா தானே பேசிருப்பீங்க. ஏன் உங்களுக்கே இன்னைக்கு அவங்கள பார்க்க போறோம்னு சந்தோஷமா தானே இருந்திருக்கும். ஆமா, ஆனா பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? அவ தான் கூப்பிட்டுட்டே இருக்காளே. இல்ல, உங்களுக்கு பைக், அந்த பொண்ணுக்கு அவங்களோட ஏக்கம். என்ன சொல்றீங்க? புரியல எனக்கு. ஆமாங்க, நீங்க பைக் ஃபால்ட்னு டென்ஷன்ல இருக்கீங்க. அவங்களுக்கு இன்னைக்கு உங்களை பாப்போமோ பார்க்க மாட்டோமோன்னு ஏக்கம். இதுதான் பிரச்சனை. நம்ம சூழ்நிலை தாங்க நம்மள சண்டை போட வைக்குது. நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நடந்தாலே சண்டையை தவிர்த்திடலாம். ஆமாங்க, புரியுது. நான் பைக் ரிப்பேர் ஆச்சுன்னு டென்ஷன்ல இருந்தேன். அந்த டென்ஷன் அவன் மேல காமிச்சிட்டேன். சூழ்நிலை ஒருத்தவங்களை நல்லவங்களாவும் ஆக்கும், அதே சமயத்துல கெட்டவங்களாவும் ஆக்கும். ஒண்ணு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசணும், இல்ல நம்ம சூழ்நிலையை புரிய வைக்கிற மாதிரி பேசணும். ஆனா நான் சொன்னா அவ புரிஞ்சுப்பாளான்னு தெரியலையே. அதெல்லாம் பேசுற விதத்துல பேசினா புரிஞ்சுப்பாங்க. ஹலோ ஸ்ருதி. சொல்லு. சாரிம்மா, இன்னும் 3 மினிட்ஸ்ல வந்துடுவேன். பைக் இல்லாதனால தான் லேட் ஆயிடுச்சு. அதான் அந்த கோவத்தை உன் மேல காமிச்சிட்டேன். நானும் சாரிடா. டைம்க்குள்ள வீட்டுக்கு போனோம்ல, அதான் கால் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே நீ நேர்ல வா, பேசிக்கலாம். ஓகே, புரியுது. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். ஏங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்கள் மட்டும் வண்டி நிப்பாட்டி பேசலன்னா நானும் டென்ஷனாக அவன் மேலே கத்திட்டு இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வாங்க ஃபர்ஸ்ட் அவங்கள போய் பார்க்கலாம்.